அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா, சித்தர்களின் தொழில்முறை வாஸ்து அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். பொதுவாக சித்தர்கள் தான் எல்லா வகையான விஷயங்களுக்கும் ஒரு ஆதாரமான நூல்களை எல்லாம் ஓலைச்சுவடி வாயிலாக நமக்கு கொடுத்திருக்கின்றனர். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த ஓலைச்சுவடிகளில் இருக்கின்ற அந்த விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பேச போகின்ற வாஸ்து தலைப்பில். அதான் நம்ம அதுக்கு சித்தர்களின் தொழில்முறை வாஸ்து அப்படின்னு நம்ம அதுக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வீடு கட்டும் பொழுது அந்த வீட்டை கட்டுகிறவர்கள் அந்த வீடு கட்டும் பொழுதுதான் வாஸ்துவை பெரும்பாலும் பார்ப்பார்கள். ஆனால் சித்தர்கள் என்று என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், வீட்டை நாம கட்டுவதற்கு முன்பு அந்த மனை தேர்வு என்று ஒன்று இருக்கிறது அல்லவா, அந்த மனை தேர்வு செய்யும் பொழுதே நம்ம அந்த வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பெரும்பாலும் நம்ம மனை தேர்வுல வாஸ்து பார்க்கறதுல பெரும்பாலும் தான் சொல்றோம். ஒரு சில பேர் பார்க்கலாம், அதை பத்தி நம்ம எதுவும் சொல்லலை. ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வீடு கட்டும் பொழுதுதான் இந்த அறைகளை எப்படி வைக்கணும், இந்த ரூம்ஸ் எப்படி வைக்கணும், சமையல் அறை எப்படி வைக்கணும், ஹாலை இந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம செய்வோம். ஆனா சித்தர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு மனை தேர்வு என்கின்றது மிக முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னால், அந்த மனையில் இருக்கின்ற அந்த மண் சரியாக இருந்தால்தான் அங்க வாழுகின்ற உயிர்கள் அது வீட்டை கட்டி அந்த வீட்டில் இருக்கின்ற உயிர்கள், வாழுகின்ற உயிர்கள் சுபிட்சமாக இருக்க முடியும் என்பது போன்ற விஷயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப அந்த மண் நன்றாக இருக்க வேண்டும், அந்த இடம் நன்றாக இருக்க வேண்டும், அந்த இடத்தில் இருக்கின்ற சுற்றுப்புற அமைப்புகள் நன்றாக இருக்க வேண்டும், அது வாஸ்து முறைப்படி இருக்க வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது முதலாவதாக பார்த்தீங்கன்னா, மண்ணினுடைய தன்மையை பற்றியும் அந்த இலக்கணத்தை பற்றி சொல்லும் பொழுது, சில வகையான இடங்களில் நம்ம வீடு கட்டி குடியிருக்கவே கூடாது என்பது போன்ற விஷயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், யுத்த வீரர்கள் குடியிருக்கின்ற அந்த இடங்களிலும் நம்ம வீடு கட்டக்கூடாது, அந்த மனை தேர்வு செய்யக்கூடாது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி புத்து நிறைந்த இடங்கள், மனைகள், அந்த மாதிரியான சமவெளி பகுதிகளிலும் நம்ம வீடு கட்டி குடியிருக்கக்கூடாது, அதனால் அருகிலும் வீடு கட்டி குடியிருக்கக்கூடாது என்பது போன்ற விஷயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு அருகாமையிலும் காளி கோயிலுக்கு வடபுறத்திலும் நம்ம வீடு கட்டி குடியிருக்கக்கூடாது என்பதை அவர்கள் நல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது அகண்ட குளங்கள், ஏரிகள், இதற்கு அருகாமையிலும் நம்ம வீடு கட்டி குடியிருக்கக்கூடாது என்று அவர்கள் அதை தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த ஆள், அரசு, எட்டி இது மாதிரியான மரங்களும், அது கூட எட்டி, அரளி, எருக்கு இது மாதிரியான மரங்களும் சேர்ந்து காணப்படும் பொழுது அந்த மாதிரியான இடங்கள், அதாவது இயல்பாகவே அந்த இடத்துல அந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்து இருக்கும். அப்ப அந்த இடத்துல நம்ம பிளாட் வாங்கக்கூடாது, அந்த இடத்துல நமது சொந்த பூமியாக இருந்தால் கூட அந்த மாதிரி இடங்களில் நம்ம மனை கட்டி குடியேறக்கூடாது என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அது மாதிரி பார்த்தீங்கன்னா, தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியும் தாழ்ந்த இடங்களில் நம்ம மனை வாங்கக்கூடாது என்பது போன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக மயானத்தின் அருகிலும் அதற்கு பக்கத்திலும் அதனுடைய பார்வைப்படுகின்ற இடங்களிலும் நம்ம குடியிருக்கவே கூடாது, அந்த இடத்துல மனையை வாங்கக்கூடாது, அந்த இடத்தில் இருக்கின்ற அந்த இடத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது என்பது போன்ற விஷயங்களை அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே இது மாதிரியான விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டும். இப்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது மாதிரியான இடங்களில் தான் அதிகமாக மனை வாங்கி அவர்கள் குடியேறுகிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த இடத்துல பிளாட் போடுறவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா வரவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட இடங்களில் உள்ள அந்த தன்மைகள் முழுவதுமாக மாறுகின்ற வரையில் அந்த இடத்தில் குடியேறக்கூடாது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இயற்கை சீற்றம் என்று சொல்லும் பொழுது இந்த இடி தாக்கி இருக்கின்ற அந்த மாதிரியான இடங்கள், அந்த இடத்தில் இருக்கின்ற அந்த மரங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது, அதே மாதிரி பட்டுப்போன மரங்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அந்த இடத்தில் தானாக விழுந்த மரங்களையும் பயன்படுத்தக்கூடாது என்பது போன்ற விஷயங்களையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற விஷயங்களை நாம் கடைபிடித்து வந்தோம் என்று சொன்னால், அந்த இடத்தில் நம்ம குடியிருக்கும் பொழுது அந்த இடமானது சுபிட்சமாக இருக்காது என்பது பற்றி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், புரியுதுங்களா? ஏன் இதை நம்ம தெளிவாக இந்த மாதிரி இடங்களை தேர்வு செய்யும் பொழுது நாம கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு 25 வருடம் 30-40 வருடங்களுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்க என்று சொன்னால் இந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடித்து வந்தாங்க, புரியுதுங்களா? பெரியவங்களை ஒரு விவசாய பூமியோ அல்லது ஒரு மனையோ வாங்கும்போது ஒரு பெரியவங்களை கூட்டிட்டு போவாங்க. அவர் பார்வையிலேயே ஒரு 4 பக்கமும் பார்ப்பாரு,
பார்வை சுழல் விடுவாரு. பார்த்துட்டு அந்த இடத்துலயும் சொல்லிடுவாரு இந்த இடம் வேண்டாம் அப்படின்பாரு, இல்லை இந்த இடம் வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அவர்கள் அந்த இடத்தில் இருக்கின்ற சில சில விஷயங்கள் அவர்களுக்கு புலனாகும். அப்ப அந்த புலனாகும் பொழுது அவர்கள் அந்த இடத்தில் குடியிருக்கலாமா வேண்டாமா, அந்த இடத்தை வாங்கலாமா வேண்டாமா என்பது போன்ற விஷயங்களை அது பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரிந்து கொண்டு அதை அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப அது சரியா இருக்கு. அப்ப அந்த பெரியவங்களுடைய பேச்சை கேட்டு கம்மன் வந்துருவாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப எந்த இடத்துல நம்ம இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல ரொம்ப கம்மியா இருக்குதா அப்படின்னு பார்த்து வாங்குறோம். அது மட்டும் இல்லாம ஒரு பிளாட் கிடைச்சா போதும், ரொம்ப கொஞ்சம் விலை குறைவா சொல்றாங்களா, அந்த இடத்துல நம்ம மற்ற விஷயங்களை எல்லாம் லட்சணங்கள் எல்லாம் இருக்கிறதா என்று கூட பார்ப்பது கிடையாது. குறைவாக கொடுத்தால் உடனே அந்த இடத்த போய் நம்ம வாங்கிக்கிறோம். அப்ப நிறைய பேர் வாங்கும் பொழுது அந்த இடத்துல இன்னும் வேல்யூ கூடுது. அப்ப எல்லாருமே போய் அதை ஓடி ஓடி வாங்கி அந்த இடத்துல குடியிருக்க முற்படுகிறார்கள். அதுக்காக அப்படி இருப்பதன் விளைவாகத்தான் இப்ப நிறைய பிரச்சனைகள் வருகிறது. அதாவது அமெரிக்காவுடைய ஆய்வு என்று சொல்றது சொன்னால், உலகில் காணப்படுகின்ற பல்வேறு வகையான நோய்களுக்கு 90% காரணங்கள் மன உளைச்சல், கவலை, மன விருப்பங்கள் இதன் காரணமாக நோய்கள் வருகின்றன என்பது போன்ற விஷயத்தை அவர்கள் சொல்வதாக. இந்த இடத்தில் இந்த விஷயத்தை நாம் குறிப்பிட காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மாதிரியான இடங்களில் நம்ம வசிக்க கூடாத இடங்களில் வசிக்கும் பொழுது அப்ப அந்த இடத்துல இருக்கின்ற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு மனக்கவலை, மன விருப்பங்கள், மன சஞ்சலத்தை உருவாக்கி உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அங்க கொடுக்குது. அப்ப கொடுக்கும் பொழுது மனது பாதிக்கப்படுகிறது. அப்ப மனசு பாதிக்கப்படும் பொழுது உடலில் காணப்படுகின்ற நாளமில்லா சுரப்புகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த எண்டோகிரைன் கிளான்ஸ்ல சுரக்கின்ற அந்த ஹார்மோனுடைய சுரப்பு மாறுபடுகிறது. ஏன்னா நாளமில்லா சுரப்புகளை சுரக்கின்ற அந்த சுரப்பிகளுடைய சுரப்புகள் தான் இந்த உடலை வளர்க்கின்றது, சீரமைக்கின்றது, அதாவது அந்த உள் உறுப்புகளால் நன்றாக செயல்பட வைக்கிறது. புரியுதுங்களா? அது மாதிரி உடலில் சுரக்கின்ற சில வகையான என்சைம்களுடைய சுரப்பும் குறைகிறது இந்த கவலை அடைவதற்கு காரணமாக. அப்ப இதற்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம செய்வதன் விளைவாகவும் அந்த வசிப்பிடங்களில் நம்ம குடியிருப்பதன் விளைவாகத்தான் இது ஏற்படுகிறது. அப்ப முன்பெல்லாம் ஏன் ஏற்படவில்லை என்று சொன்னால், முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி லட்சணங்கள் அமைந்துள்ள இடங்களில் தான் அவர்கள் அது பெரிய மாளிகை கட்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஓட்டு வீடுகள் கட்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஓலை குடிசை வீடுகள் கட்டுவதாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான இடத்தை தேர்ந்தெடுத்து தான் அவர்கள் கட்டுவார்கள். இப்ப நாம யாருமே அந்த மாதிரி இடங்களை நம்ம தேர்ந்தெடுத்து கட்டுவதில்லை. எந்த இடம் கிடைச்சாலும் வாங்கி, கம்மி விலைக்கு கிடைக்குதா வாங்கி அந்த இடத்துல நம்ம வீடு கட்டி இருக்கிறோம். ஆகவே அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஆகவே இது பிராக்டிக்கலா சாத்தியம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் நாம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த காலத்துல அதெல்லாம் கடைபிடிக்க முடியாதுதான். இருந்தாலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் கவனமாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமது முன்னோர்கள் வைத்து கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் இது போன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிந்திருந்தால், சப்போஸ் உங்கள் மனதில் அது பதியும் பொழுது நீங்கள் அந்த மாதிரி இடங்களை காட்டும் பொழுது உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி வந்து விடுவீர்கள். அதற்காகத்தான் இந்த பதிவை நாம் எழுதுகிறோம். ஆகவே இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சித்தர்கள் என்று சொன்னால் மருத்துவம் மட்டுமல்லாமல் அவர்கள் பல்வேறு வழிநிலைகளில், அதாவது மனிதன் பிறந்தது முதல் அவன் வாழுகின்ற காலமுறையில் நல்ல சுபிச்சமாக பொருளாதார மேம்பாடோடு மனதில் எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமலும் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் நோயில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கான விழிப்புணர்வையும் அவர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அப்ப அந்த நெறிமுறைகளை நாம் கடைபிடித்து நம்ம கொடுக்கிறோம் என்று சொன்னால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வராது. ஏன்னு சொன்னால் வாஸ்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய பேரு வாசா அப்படின்னு சொல்லி சில பேரு அலட்சியமாக கூட இருந்து விடுவார்கள். வாஸ்து என்பது நமது இந்த ஐம்பூதங்களை நம்ம அந்த ஒருங்கே இணைத்து அந்த வீட்டில் அமர்த்துவதுதான் வாஸ்துடைய மிகப்பெரிய ஒரு தத்துவம். அது சில பேர் வாஸ்துன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது வல்ல வாஸ்து என்பது ஐம்பூதங்களை தத்துவத்தை அந்த இடத்தில் நிலைநிறுத்தி ஒரு வீட்டை நம்ம சுபிச்சமாக கட்டிக்கொள்வதுதான் அந்த வாஸ்துடைய தத்துவம். அந்த வாஸ்துடைய தத்துவம் என்னவென்று நம்ம சொல்வதற்கு முன்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே இந்த வாஸ்து அப்படிங்கிறது வஸ்து என்ற ஒரு சொல்லிலிருந்து தான் வந்திருக்கு. வஸ்து என்றால் நமக்கு பொருள் என்று அர்த்தம். ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த வீடு கட்டுவதற்கு தேவையான பொருட்கள் என்னவென்று சொன்னால் வீடு, கல், மணல், ஜல்லி இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப அந்த பல்வேறு வகையான விஷயங்கள் நமக்கு தேவைப்படும் பொழுது அந்த அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம ஒருங்கே சேகரித்து அந்த வீட்டை நம்ம கட்டும் பொழுது அந்த
வீடானது ஒழுங்கான ஒரு வீடாக மாறுகிறது. புரியுதுங்களா? அப்ப அந்த அந்த பொருள்களில் எல்லாம் அந்த ஐம்பூதங்கள் ஒளிந்திருக்கிறது. அது ஐம்பூதங்களினால் தான் அந்த பொருட்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரிதான் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களுமே ஐம்பூதங்களினுடைய கூட்டுறவால் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உடலும் ஐம்பூதங்களுடைய கூட்டுறவால் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஐம்பூதங்களின் கூட்டுறவால் உருவாக்கப்பட்ட பொருளை நம்ம சரி செய்து சீர் செய்து ஒழுங்குபடுத்தி அது வீடாக நாம் கட்டும் பொழுது, அது வீடாக நாம் மாற்றும் பொழுது அது ஒரு வாஸ்து நிறைந்த ஒரு பொருளாக மாறுகிறது. அப்ப அந்த வஸ்து என்ற பொருளில் இருந்தால் இந்த வாஸ்து என்ற ஒரு சொல் வருகிறது. வாஸ்து என்பது பாத்தீங்கன்னா அந்த பொருள்களை ஒழுங்காக நம்ம செய்வது, சீரமைப்பது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தங்க. அப்ப அந்த பொருள்களிலிருந்து நம்ம அந்த வீட்டை நம்ம கட்டுகிறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மரம் இருக்கிறது, ஒரு மேஜையோ ஒரு நாற்காலியோ நம்ம செய்கிறோம். அப்ப அந்த நாற்காலி உருவாவதற்கு முன்பு அது மரமாகத்தான் இருக்கிறது. அப்போ ஒழுங்கற்ற முறையில் தான் அந்த மரம் இருக்கும். அப்ப அது ஒழுங்குமுறைகளில் சரியாக நாம் சீரமைக்கும் பொழுது அந்த நாற்காலி யாகவும் அந்த மேஜையாகவும் அந்த மரமானது மாறுகிறது. அப்ப அந்த வஸ்து என்கின்ற ஒரு மரம் வாஸ்து என்ற ஒரு பொருளாக மாறுகிறது, பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மாறுகிறது. அப்ப நமக்கு அந்த பொருளினால் நமக்கு பல்வேறு வகையான சந்தோஷங்கள் நிகழ்கிறது. அது என்னவென்று சொன்னால் அதை நம்ம பயன்படுத்துகிறோம், உட்காருகிறோம், அது மேஜையில் வைத்து எழுதுகிறோம். அது போலதான் நம்ம வீடு. அப்ப ஒழுங்கு நிறைந்த ஒரு கட்டமைப்பு அந்த வீட்டில் இருந்து விட்டால் உங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு அதன் மூலமாக கிடைக்கும். அதுதான் நம்ம சித்தர்கள் அண்டத்தில் உள்ளதை பிண்டம், பிண்டத்தில் உள்ளதை அண்டம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய தத்துவம் என்னவென்று சொன்னால் அண்டத்தில் இருக்கின்ற அத்தனை பொருள்களும் இந்த ஐம்பூதங்களினுடைய கூட்டுறவால் ஆக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பிண்டம் என்றால் உடல், அந்த உடலிலும் பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பூதங்களுடைய கூட்டுறவால் தான் இந்த உடலானது ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அண்டத்தில் உள்ளதை பிண்டம், பிண்டத்தில் உள்ளதை அண்டம் அப்படின்னு இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பொருள்களுமே உயிராகட்டும் அல்லது மரம் போன்ற ஜடம் பொருளாகட்டும் எல்லாருமே உங்களுக்கு ஐம்பூதங்களுடைய கூட்டுறவால் தான் ஆக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஐம்பூதங்களுடைய கூட்டுறவால் ஆக்கப்பட்டுள்ள இந்த உடலை தாங்கி இருக்கின்ற உயிரை தாங்கி இருக்கின்ற இந்த உடலானது அந்த வீட்டில் வாழும் பொழுது அந்த வீடானது அந்த ஐம்பூதங்களினுடைய அம்சங்கள் நிறைந்த ஒரு வீடாக மாற்றப்பட வேண்டும், மாற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஐம்பூதங்களின் கூட்டுறவால் உருவாக்கப்பட்ட இந்த உயிரை தாங்கிய அந்த உடலானது அங்கு சுபிச்சமாகவும் சந்தோஷமாகவும் பொருளாதார மேம்பாட்டுடனும் நோயில்லா பெருவாழ்வுடனும் அது வாழுகின்ற ஒரு சூழ்நிலை அந்த வாஸ்துவின் அடிப்படையில் தான் அது ஏற்படும். அப்ப அந்த வாஸ்து மாறும் பொழுது உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு வகையான சங்கடங்கள், நோய்கள், இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நோய்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்று சொன்னால் அந்த கவலை வந்து விட்டால் பல்வேறு வகையான உடல் பிரச்சனைகள் ஏற்படும் நாம் சொன்னோம் அல்லவா? அப்ப அந்த உடல் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது சதா எப்பொழுதும் நோயினால் அவர் அவதிப்பட்டுக் கொண்டு இருக்கும் பொழுது அவரால் வேலைக்கு சரியாக செல்ல முடியாது. உடம்பிலே நோய் பீடிக்கப்பட்டிருந்தால் அவரும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் உடலில் அந்த உபாதைகளுடைய தாக்கம் இருக்கும். அப்ப அவராலும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அதை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த வீட்டில் குடியிருக்கின்ற மற்ற அவர்களும் அவரை பார்த்து அவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அதனாலதான் நாம் சொல்லுகிறோம், இந்த வாசு நிறைந்த ஒரு வீட்டை நம்ம சரியாக அமைத்தோம் என்று சொன்னால் நோயில்லா பெருவாழ்வு நம்ம வாழலாம், மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கலாம், பொருளாதார மேம்பாடு அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த வாஸ்து சரியாக அமைத்து கட்டப்பட்ட அந்த வீட்டில் குடியிருப்பவர்களுக்கு ஏற்படும் நம்ம தெளிவாக அடிக்கடி நாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். அதனால்தான் சித்தர்களுடைய வாஸ்து என்ற தலைப்பிலே நாம் சொல்கிறோம். ஏனென்று சொன்னால் சித்தர்கள் தான் அந்த வாசுக்குண்டான அனைத்து விஷயங்களையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஓலைச்சுவடி வாயிலாக அந்த நூல்களை நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த சித்தர்களின் வாஸ்து என்று நம்ம சொல்லும் பொழுது அந்த சித்தர்கள் கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் நாம் சரிவர கடைபிடிக்க வேண்டும் சொன்னால் இந்த மாதிரியான பெருவாரியான பிரச்சனைகளிலிருந்து நாம தப்பித்துக் கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடனும் மிகுந்த செல்வத்துடனும் நோயில்லா ஒரு பெருவாழ்வு வாழ்ந்து நம்ம மகிழ்ச்சியுடன் இருக்கலாம் என்று நாம் சொல்கிறோம். ஆகவே சித்தர்களுடைய வாசை நீங்கள் கடைபிடிங்கள், அதன்படி கடைபிடித்து அந்த வீட்டில் குடியேறுங்கள், நீங்கள் சுபிட்சமாக வாழுங்கள். இதுவரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எனது வாட்ஸ்அப் எண்ணான 9514325454 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது போன் மூலமாக இந்த எண்ணில்